தலைமை போதகர், பைபிள் காலேஜ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவங்களும் அண்ணியும் பிள்ளைகளும் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்க அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல், பரிசுத்தவான். அவரிடத்தில் நாங்கள் எந்த குறையுமே பார்த்ததில்லை. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு தகப்பன். அவருடைய பாடலின் சத்தம் எங்கள் வீட்டில் தொனிச்சு கொண்டே இருக்கும். அவர் வீட்டில் இருக்கிறாருன்னா அந்த சத்தம் இல்லாமல் இருக்காது. எப்போ ரோமுக்குள்ளே போனாலும் ஒரு ஜபத்திலையும் பைபிள்லையும் தான் இருப்பாங்க. நல்ல ஒரு தகப்பனை உண்மையாகவே நாங்கள் எழுந்துட்டோம். ஆனாலும் பரலோகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். இனியும் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அப்போ வைத்து போன அடிச்சுவடுகளை பின்பற்றுறதுக்கு இவன் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். அவருக்குள்ளே இருந்த தாழ்மை எங்களுக்கும் வேணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யணும். அந்த ஜெப வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள, தொடர்ந்து தேவனுக்கு புகழ்ச்சியாய் மாற எங்களுடைய முடிவும் இப்படி மகிமை உள்ளதாக இருக்கு. கர்த்தர் இறக்க செய்யணும். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் ஜீசஸ். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆராதனை நேரத்தில் இடையில நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது அடக்க ஆராதனைக்கான நேரம். தயவு செய்து ப்ளீஸ் ஹானர் காட். ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனை கனம் பண்ணணும். அதனால் கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தகப்பனார் வந்து எனக்கு மாமனார் மட்டும் இல்லை, எனக்கு அவர் பாஸ்டர். என்னுடைய 11வது வயதிலிருந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தெடுத்த தகப்பன். என்னுடைய டீன் ஏஜ் காலங்களில் என்னை சகித்து கொண்டு, என்னை பொறுத்து கொண்டு, நான் செஞ்ச எல்லா சேட்டைகளையும் தாண்டி நான் எப்படியாவது தேவனுக்காக நிற்க வேண்டும் என்கிறதுல மிகுந்த கரிசனையோடு எனக்காக ஜெபித்தவர். நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஓடின காலங்களில் அன்பு ஐயா ஒரு நாள் கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த செய்தியை சபையில் பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கு எக்ஸாம்பிளாக என்னை கூப்பிட்டு என்னை சபைக்கு நடுவில் நிறுத்தி அவர் என் கால்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதற்கு இன்னும் கொத்தி எரு போடுவேன். இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாது. அதற்கு பின்பு நான் தேவ சமூகத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த ஒரு தகப்பன். இந்த ஊரில் ஊழியத்துக்கு நான் செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை அவரை வச்சு தான் செய்வேன். ஏன்னா அவரை போல் தைரியசாலி அரியலூரில் இது வரைக்கும் கிடையாது. ஊழியத்தில் அரியலூரில் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், இங்கே இருக்கிற இன்க்ளூடிங் மீ அவ்வளோ தைரியசாலி கிடையாது. எனக்கு இப்போ என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, எனக்கு இருந்த ஒரே ஒரு தைரியமும் இன்னைக்கு போயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன் அவருக்குள்ளே இருந்த அந்த தைரியத்தின் ஆவி, அவங்க அந்த டீமில் காஸ்பல் சொல்கிறதுல அவங்கள போல் தைரியம் யாருக்குமே கிடையாது. யாரையும் எப்பயும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருப்பாங்க. வெரி போல்டு, வெரி ஸ்ட்ராங். அவர் உடம்புலலாம் ஒரு வீக்னஸையும் நாங்கள் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்க்கல.
கடைசியில் அம்மா வந்து பாருங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னும் போது நான் கை வச்சு பார்க்கும்போது உடம்புல சூடு இருக்குது, பல்ஸ் இருக்குது. நான் சொன்னேன், ஐயா நல்லா இருக்காங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டி, பயப்படாதீங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை. இது மிகுந்த அதிர்ச்சியான ஒரு காரியங்கள், குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்னு அழுதாரு. பார்த்தீங்களா? அதை விட மிக அதிகமாய் துக்கத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ அவர்தான் மிகப்பெரிய தைரியம். அந்த ஊழியத்தில் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் கூட பெரியவர் இருக்காரா, யார் நீங்கள் சின்னவரான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த ஊரில் பாஸ்டர்னா போலீஸ் ஸ்டேஷனில் யாரை தான் தெரியும்னா ஐயாவை தான் தெரியும். இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணி வந்துட்டு யார் பெரியவராக இறந்துட்டாருன்னு தான் கேட்டாங்க. ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தகப்பனை எடுத்துக்கொண்டார். அவர் வைத்து போன முன்மாதிரி உண்டு, சுவிசேஷ பாரம். எங்கள் தெருவில் யார் எங்கே குடிக்க உட்காந்துருந்தாலும், சிகரெட் பிடிக்க உட்காந்தாலும் நேராக போய் அவங்க கையை பிடிச்சி, இந்த சிகரெட்டை நீங்கள் குடிச்சு தான் ஆகணுமா, இந்த சாராயத்தை நீங்கள் குடிச்சு தான் ஆகணுமான்னு கேட்குற அளவுக்கு தைரியம் நிறைந்தவர். அவர் கேட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா மிரட்ட மாட்டார். உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உன்னை மாற்றுவார்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துடுவார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. அவர் முன்னாடி சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒருத்தன் நகர முடியாது, இதை பிடிச்சே ஆகணுமான்னு கேட்பார். அப்படி தைரியம் உள்ள ஒரு சுவிசேஷகனை நாம் இழந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் இழப்பு பெரியது. அதை விட இங்கே வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் பென் சொன்னது போல், நீங்கள் யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சபை எவ்வளோ பெருசு, பில்டிங் இருக்கா இல்லையா, எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ காணிக்க கொடுப்பீங்க, எங்கே தங்க வைக்க போகிறீங்க, இது எதையுமே அவர் கேட்டதில்லை. அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். கொடுத்தது மட்டும்தான் அவர் செய்த. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஐயா நீங்கள் கொடுத்தே உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஐயான்னு நான் புலம்புவேன். நானும் எங்கள் ஆண்டியும் ஒன்று. ஏன்னா ஆண்டி வந்து புலம்ப விரும்புகிறதெல்லாம் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லி நீங்கள் கேளுங்கன்னுவாங்க. நான் போய் ஐயாட்ட கேட்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஆண்டி வருத்தப்படுற மாதிரி அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அதெல்லாம் சொத்து, உங்களுக்கான சொத்து அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பெரிய பெரிய பங்களாலாம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே போயிட்டாங்க நித்திய வீட்டுக்குள்ளே. எங்களுடைய ஆறுதலுக்காகவும் உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நல்ல நாமம் பரிசுத்தப்படுவதாக. நமக்கு எல்லாரும் இது ஒரு துக்கமான நாளாக இருந்தாலும் பரலோகத்தில் இது ஒரு சந்தோஷமான நாள். 9 பேர பிள்ளைங்கள்லேயே நான் தான் தாத்தா கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தேன்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் தாத்தா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நானும் நிறைய தாத்தாட்ட பேசியிருக்கேன். பல மணி நேரங்கள் பேசியிருக்கேன். நைட்டு 10 மணி 11 மணி அந்தளவுக்குலாம் பேசியிருக்கேன். என்னை சின்னவன் ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. உங்கள் தாத்தாவை பற்றி சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், தாத்தா நீங்கள் ரொம்ப பிரபலமான ஊழியக்காரரு, எப்படியும் தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேருக்கு மேலே உங்களை தெரியும் தாத்தா. அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பேர பிள்ளைங்க தாத்தாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தாத்தா ரொம்ப விரும்புவார். நேற்று சொன்னது போல் தாத்தா யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டார், எல்லாரையும் உயர்த்தி தான் பேசுவார்ன்ற மாதிரி எங்களையும் ரொம்ப உயர்த்தி தான் பேசுவார். அண்ணனை தங்கமயிலுன்னு ரொம்ப பாசமாக பேசுவார். அண்ணன் இங்கே இல்லை, அதனால் அண்ணன் சார்பாக நான் பேசுகிறேன். அண்ணன் பிலிப்பைன்ஸில் இருக்கிறாங்க, அண்ணனால் வர முடியல. எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கடைசி நாட்களில் தாத்தா கூட ரொம்ப நான் தான் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய காரியங்களை குறித்து, கோவப்படுறதை குறித்து, சாந்த குணத்தை குறித்து நிறைய என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். நிறைய ஞாபகம் இல்லை இந்த துக்கத்தில். நேற்றும் காலையில் அழுதுட்டு தாத்தாக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்யணுன்னு காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தூங்காமல் தாத்தாக்காக எல்லா பணிவிடைகளையும் நான் செய்கிறேன்.
கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிச்சு கொள்ளுங்க. எங்கள் 9 பேருக்கும் ஒரு பெரிய லெகசி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. தாத்தாவை போல் பரிசுத்தமாக வாழ, அநேகருக்கு நீதியாய் இருக்க எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். நான் அந்த ஜானட் கிறிஸ்டினா, வெஸ்லி தாத்தாவோட முதல் பேத்தி. அவருக்கு நான் தான் ஃபேவரெட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா எப்பயுமே என்னை பார்க்க வந்தால் எனக்கு எதுவும் ஒன்றாலாம் வாங்கிட்டு வர மாட்டார். வாட்ச் வாங்கிட்டு வந்தாலும் 2 வாட்ச்சு, எனக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தாலும் 2 கேக்கு, பர்த்டேக்கு, இந்த மாதிரி என்னை எப்பயுமே ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவார். அவர் ஒரு தடவை என்னை பக்கத்தில் உட்கார வச்சு என் பைபிளை திறக்க சொன்னார். பைபிளை திறந்தால் அங்கங்கே 500 ரூபா நோட்டு ஃபுல்லாக அது இருந்திருக்கும். அது ஒரு 3000க்கு மேலே இருந்திருக்கும். வச்சுட்டு எனக்கு ஒரு லெசன் மட்டும் கற்றுக் கொடுத்தாரு. இதுதான் பொக்கிஷம். இந்த பைபிள் இப்போ நான் காசு வச்சுருக்கிறனால பொக்கிஷம் இல்லை, இதுதான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாக நம்மளை பார்த்துக்கிற ஒரு பொக்கிஷம்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு தான் கடைசி சரி அங்கே போன இருக்காரு. அதுதான் நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை என்ன ஆனாலும், எந்த சூழ்நிலையிலும், யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விலகக்கூடாது. அவருடைய பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் பர்சனலாக யாருக்கிட்டேயும் போய் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் அவருக்கு மட்டும் கரெக்டாக தெரியும். என்னை எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி, இது பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னு தெரியாது ஆண்டவரே, ஆனால் அது எப்படி இருக்கு பாருங்கன்னு ஜெபம் பண்ணுவார் எனக்காக. கடைசியாக நான் பிலிப்பைன்ஸ் போகிறேன்னு சொல்லும் போது கூட, என்னை விட்டுட்டு போறியா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு தான் கேட்பார். எப்போ பார்த்தாலும் என்னை எங்கே பார்த்தாலும் இந்த பிள்ளை போய் பிலிப்பைன்ஸில் அனுப்பி என்ன பண்ண போகிறோன்னு கேட்பார். என்னை விட்டுட்டு அவர் முதல்ல போயிருக்காரு. கர்த்தர் எங்களுக்கு குடும்பத்தை ஆறுதல் பண்ணணும்னு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஆமென். ஸோ இரண்டாவதாக நம்ம மலர் அண்ணி அவங்களும் பாஸ்டர் டேவிட் அண்ணனும் அவங்க சின்ன சாட்சி அவங்க ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று காலையிலிருந்து இன்று வரைக்கும் அப்பாவை குறித்து புகழ்ந்து பேசாதவங்க ஒருத்தர் கூட இல்லை. யாருமே மிகைப்படுத்தி பேசலை. என் தகப்பனார் எங்களுக்கு மிக சிறந்த ரோல் மாடலாக இருந்தாங்க. ஒரு முறை நானும் அப்பாவும் ஷாப்பிங் போயிருக்கும் போது
அப்பா சொன்னாங்க, உங்களுக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, ஒரு தகப்பனா இருந்து உங்களுக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்பா தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வாழ்ந்தீங்கப்பா. இதை காட்டிலும் எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? எங்களுக்கு ஒரு நல்ல பேர் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்குறீங்கப்பா, அது போதாதாப்பான்னு நான் சொன்னேன். அப்பா அப்பா சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு சாதனைன்னு நீங்கள் தான் பேசுவீங்கம்மா. ஏன்னா நான் உன் அப்பான்றதுனால நீ என்னை அப்படி உயர்த்தி பேசுகிற. நான் உண்மையாலுமே ஆண்டவருக்காக நான் எதுவுமே செய்யலை இன்னும் அப்படின்னாங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடுற தகப்பனார் சொல்கிற வார்த்தை, ஆண்டவருக்காக நான் இன்னும் எதுவுமே செய்யலைன்னு சொன்னாங்க. சொன்னப்பா அது உங்கள் பெருந்தன்மைப்பா, உங்களை மாதிரி எப்படி தாழ்மையாக இருக்க யாராலையுமே முடியாதுப்பா. எப்படிப்பா நீங்கள் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எழும்பணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும். ஃபோன் பண்ணாலே அப்பா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம புலம்பி வீட்டில் இப்படி கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லவே வேணாம். பேசின 2 நிமிஷத்துலேயே அவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். அம்மா கிட்ட கூட ஏதாவது ஷேர் பண்ண முடியும், அப்பா கிட்ட சொல்லுன்னுவாங்க. அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுமா, உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நம்ம மனசை சமாதானப்படுத்தி விட்டுருவார் அப்பா. 4 பேரையும் எங்கள் அப்பா ரொம்ப அருமையாக வளர்த்தாரு. இயேசுவை நான் நேசிக்க தொடங்கினது என் தகப்பனாருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துதான். நான் டீனேஜாக இருக்கும்போது எப்படி அப்பாவால் இப்படி ஈஸியாக மற்றவங்களை மன்னிக்க முடியுது, எப்படி கசப்பு இல்லாமல் வாழ முடியுது அப்படி பார்க்கும்போது அவர் ஃபாலோ பண்ணுற ஏசப்பா தான் அவர் அப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு நான் என்னுடைய டீனேஜில் இருக்கும் போது அப்பா மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினச்சி நான் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப பழமைவாதிலாம் கிடையாது. அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த சூழ்நிலையில் நடந்துக்குவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் புது புது டிஷ்ஷாக எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். ஷவர்மான்ற ஒரு டிஷ்ஷே எங்கள் அப்பா தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்படி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டு பார்த்துருக்குறீங்களா, என்னப்பா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க? எங்களுக்காக அந்த மாதிரி தேடி போய் வாங்குவாங்க அப்பா. அவருடைய களைப்பை அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க எவ்வளோ சோர்வாக இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. பேர பிள்ளைங்க வந்துட்டாலும் அவங்களுக்கு டாய்ஸு இன்ன விலையிலன்னு தான் இல்லை. ஒரு தடவை கடைக்கு கூட்டின்னு போய், ஜாஃபி ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது உனக்கு என்ன டாய் வேணுமோ எடுன்றாங்க. அது விவரம் தெரியாத குழந்தை 3000 rupees ஒர்த்தான ஒரு பார்பி செட் எடுக்குது. அது அப்பா பில் பே பண்ண போகிறாங்க. அப்பா அதுக்கு பணத்தினுடைய மதிப்பு தெரியாது. இந்த வயசில் அதுக்கு அவ்வளோ விலை உள்ள செட்டு எதுக்குப்பா அப்படின்னா, பேத்தி சந்தோஷமாக இருக்கிறது தானே முக்கியம். பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். என் பேத்தி சந்தோஷப்படுது இல்லை, அதுவாக செலக்ட் பண்ணி வாங்குதில்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் அதை திரும்ப வேணாம்ப்பா, அந்த மாதிரி ஆடம்பர பொருள் வேண்டான்னு சொன்னேன். அப்பா கிட்ட குறைன்னு சொல்லணுன்னா பணத்தை தனக்குன்னு வச்சு செலவு பண்ண மாட்டாங்க. எவ்வளோ காணிக்க வந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த நேரம் ஒரு தேவையில் இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், உங்கள் தேவைக்குன்னு எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுங்களேன்ப்பான்னு சொல்லுவோம். அதை அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுப்பதில் அவரை மாதிரி தயாளமாக யாருமே இருக்கவே முடியாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. கர்த்தர் இப்படி ஒரு நல்ல தகப்பனை எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்கிறேன். எங்கள் ஸ்கூல் லைஃப்லேயும் கல்லூரி வாழ்க்கையிலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, உங்கள் அப்பாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அப்பானா உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் கவர்கிற ஒரு சுபாவத்தை கொண்ட என் தந்தையார். ஆண்டவர் சமூகத்துக்கு போனது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு பரலோகம் களி கூறுகிறது. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இந்த நாளில் எங்களுக்காக கடந்து வந்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பைபிள்ல இருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிக்கலாம். Acts chapter 13 verse 36. பைபிளில் ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்குன்னா அது தாவீதை குறித்து மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் சொல்லியிருக்கிற ஃபார் டேவிட் ஆஃப்டர் he had served his own generation by the will of God fell asleep, was buried with his fathers. அவருடைய காலத்தில் அவருடைய சந்ததியில் அவர் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டார். Now the pattern is with the next generation. அடுத்த சந்ததி கையில் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அவர் ஆண்டவரோட சித்தத்தை அவருடைய சந்ததியில் நிறைவேற்றிட்டார். இன்னைக்கு நம்ம கையில் அந்த லெகசியை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் எங்கள் அப்பா கிட்ட நிறைய பேசினதோட அதிகமாக அங்கிள்கிட்ட தான் பேசியிருக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட நிறைய ஷேர் பண்ணது கிடையாது. அங்கிள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் சொன்ன மாதிரி நான் திருப்பி அதே விஷயத்த சொல்லலை, நேரம் இல்லாதனால. அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உண்மையாக நேசிக்கிறேன். அவர் நிறைய நேரம் என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எழும்பிடணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். நான் இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு என்னன்னு தெரியல. ஆண்டவர் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளே அவரோட சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்தணும்னு நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடய பேர் ஜாஃபியா மெராக்லின். நான் 4 வருஷம் கழித்து பிறந்தனால தாத்தா தான் எனக்கு மெராக்லின் பேர் வச்சாங்க. தாத்தா இது வரைக்கும் மம்மி என்னைக்காச்சும் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட இது வரைக்கும் வெறும் கையை அமிச்சதில்லை. தம்பிங்களுக்கு கூட எதுவும் வாங்கி தரலன்னா எனக்கு இது வரைக்கும் ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கி தராமல் அமிச்சதே இல்லை. எப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்தாம்மா இது போட்டு பாரு எப்படி இருக்குன்னு, ஒரு வாட்சு இல்லை ட்ரெஸ்ஸு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வாங்கி தருவாங்க. தாத்தா எனக்கு செஞ்ச காரியங்கள் பல இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சுது. ஒரு நாள் நாங்கள்லாம் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ என்ன ஜூடா ஜோச்சு உட்கார வச்சு தாத்தா ஒரு பாட்டு இது பர்ஃபெக்டாக பாடுற வரைக்கும் நீங்கள் விளையாட போகக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சு பாட வச்சாங்க ஒரு பாட்டை. அந்த பாட்டை நாங்கள் பர்ஃபெக்டாக பாடுற வரைக்கும் விடலை. அப்போ நான் யூகேஜியோ எல்கேஜி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பாட்டை நான் பர்ஃபெக்டாக பாடலை, இருந்தாலும் தாத்தா விட்டுட்டாங்க. இன்றைக்கும் அவரோட சமூகத்தில் கடைசியாக அந்த பாட்டை நான் பாடுறதுக்கு ஆசைப்படுறேன். வானாதி வானங்கள் காத்திருக்க நீரின் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீரின் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 துதி நான் சொல்லக்கூடுமா, துதி என்
I miss you, Tata. I love you so much, Tata.